பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஆமீன். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷம் வரும். அதுதான் ஆத்தும அமைதி, தெய்வீக சமாதானம். அது மாத்திரமல்ல, எப்பவும் சந்தோஷம், மன மகிழ்ச்சி, அவர் என் கூடவே இருக்கிறாருன்ற சந்தோஷம். அது ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம். உலகம் கூட சந்தோஷம் தரும். உலக சிற்றின்பங்கள், உலகத்தில் நம்ம விரும்பின காரியங்கள் நடக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். ஆனால் அதெல்லாம் பெர்மனன்ட் கிடையாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்குற சந்தோஷம் தான் நிலையான சந்தோஷம். நம்மளை விட்டு அந்த சந்தோஷத்தை யாராலும் பிரிக்க முடியாது. அதை தான் வசனம் சொல்கிறது. உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்கள் இடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். யாராலையும் உங்கள் சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்குற வாக்குத்தத்தம். ஆனால் சில சமயத்தில் நம்முடைய சந்தோஷம் பாதிக்கப்பட்டு சோர்வோடு கூட காணப்படுறோம்ல. ஏன்னு யோசிச்சிங்களா? இவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, வீட்டுக்குள்ளே இப்படி நடக்குது, வேலையில் இப்படி நடக்குது, ஏதோ ஒரு காரியத்தை சொல்கிறோம், அதனால் சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாது. இதை தான் நீங்கள் விசுவாசிக்கணும். நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறது தான் பிசாசுடைய திட்டமே. அதுக்கு தான் நமக்கு விரோதமாக சில மனிதர்களை செயல்பட வைப்பான், டிஸ்டர்ப் பண்ண வைப்பான். அது சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம். நீங்கள் அதை நினச்சி சோர்ந்து போனால் அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு, அவரை நினச்சி சந்தோஷப்படணும். ஆண்டவரே, உமக்காக நிந்திக்கப்படுவது ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லி தேவனை துதிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனால் எடுத்து போட முடியாது. அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோட இருக்கிறாரு. அதனால் நடக்கிற எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக அது லேசாக மாறிடும். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, எங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களுக்காய், பாடுகளுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. எங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாது. அதை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.